ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் டேமுக்கு வந்திருக்கோம். இந்த டேமு வந்து பார்த்திங்கன்னா கடலில் போய் நிறைய கலக்குது. இதில் பார்த்திங்கன்னா கடல் மீன் எல்லாமே மேலே ஏறும். இங்கே பார்த்திங்கன்னா இறால் மீன், கடல் ஃபிஷ் நிறைய மீன் இங்கே வந்து பிடிச்சோம். நாங்கள் பிடிச்சி ஜிலேபி எல்லாமே பிடிச்சோம். பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே சமைச்சு சாப்பிட்டோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போய்ட்டுருப்பாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் வந்தோம். பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நாங்கள் உள்ளே போய் தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். மீன் பிடிச்சி கடைசி வரைக்கும். டேய் போட்டது நம்ம அந்த இடத்துல அதே ப்ரோ ஒரே இதுல பாடி சொல்லுங்க. நன்மை பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் பையன் பிடிச்சிட்டான் பையன் பிடிச்சிட்டான் கிட்ஸை பிடிச்சிட்டான். அது கலர் ஆகுது பாரு, ப்ளூ கலர்ல. இதோட வீடு ஃபுல்லாக வெளியே இருக்கு. ப்ளூ கலர்ல இருக்குடா. ரெக்கை பாரு, பயங்கரமாக இருக்கு. நல்ல சைஸ் தான் இதெல்லாம். இந்த மாதிரி சைஸ் தான் இருக்கணும். ரெட்டையில் மாட்டோம். இதெல்லாம் பெருசுலாம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்? இதோட பெருசெல்லாம் மாட்டாங்க. நமக்கு பெருசு, எனக்கு குட்டி வந்து சாப்பிட்டு காட்டுமா. டேய் அவ வினோத்தே வாடா இங்க வாடா, அவனுக்கு வீடியோ எடுத்து விடுறா. நீ அப்படியே ஜூம் பண்றதுன்னு இப்படி பண்ண போற. எனக்கு எப்படி ஃபோக்கஸ் வைக்கிறது இதில்? ஏன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, ஓவர் ஒயிட்டா. ஒழுக்கம் நல்லா கலராக இருக்கு மீன். இது இந்த ஷாட்டில் எடுங்க. இந்த ஷாட்டில் எடுங்க. இது நேரம் நான் கட் பண்ணுறேன். ஒண்ணு உள்ள இருக்கு, நல்லா இருந்தல. அங்கே ஒரு பணங்கொட்டை. மச்சான் அந்த வலையை எடுத்து போடுறாங்கல்ல, இந்த மீன் இது ஒன்று வச்சு பார்த்துருந்தா கிடைக்கிறது. டக்குன்னு புடிச்சிட்டியா? நான் உள்ளே போல. மை டியர் வியூவர்ஸ், ஸோ நம்ம விராலுக்காக தூண்டில் போட்டிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா தக்கை இழுத்துட்டு போகுது. ஸோ ஏதோ மீன் மாட்டி இருக்கு போல். ஸோ நண்பா, ஸோ அந்த நூல் டைட்டாக இருக்குது. கண்டிப்பாக எதுவும் நம்மளுக்கு ஏமாத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது போய் எடுங்க, நம்ம மீன் மாட்டிருக்கான் பார்க்கப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஓடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக டைட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஏய் மாட்டிருக்கு. சூப்பர். இழுங்க ஃபாஸ்ட்டாக இழுங்கண்ணா. இருடா. ஏய் சூப்பர். இழு
சூப்பர் 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 நல்ல மீன் நல்ல மீன் நல்ல சைஸ் நல்ல சைஸ் பல்லால கட்சிதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம சமைக்கலாம். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தீவுக்குள்ளே இருக்கிறோம். இந்த தீவில் எதுவும் கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம். பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க இப்படி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான கல் இல்லை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி மீனை பிடிக்கிறோம். மீனை பிடிச்சாச்சு. பிடிச்ச மீனை சமைக்க போகிறோம். பாருங்கள் மீனை கட்டுங்க. இறால் ஸ்மைல் ப்ளீஸ் வினோத். ஸோ இவரும் வினோத் தான், இவரும் வினோத் தான். ரெண்டும் வேஸ்ட். அவர் பேர் பணக்காட்டையை பிடிச்சி தூக்கி வந்து காட்டுறாரு. அவர் பேர் வந்து விஜய்னு சொல்லு. ஸோ அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ஆக்டர் விஜய். வரணும் மாதிரி ஆசைப்பட்டார், ஆனால் செது போயிட்டு வர்றா. செட் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா எனக்கு தான் இன்றைக்கி, இவர் நான் தான் சாப்பிட போகிறேன். ஸோ இவர் தான் பணக்கொட்டை. ஏண்டா போதுமா மீன் மசாலா? அதுதான் வாங்கிட்டு வர சொல்லலாமான்னு கேட்டேன். சரி, எல்லாமே கரம் மசாலா வாங்கிட்டுன்னு பார்த்தேன். நான் இது மட்டும் தான் வாங்கினேன். நல்லா தெரிஞ்சு கிட்ட எல்லாம் ஜூம் பண்ணி கூட எங்கள்கிட்ட நான் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போனால் தான் நீங்கள் ஃபுல்லாகவே தெரியுறீங்க. அவ்வளோ ஜூமில் இருக்கு. ஆமாம், நார்மலே அவ்வளோ இருக்குது. இந்த இது மட்டும் எனக்கு கிட்ட வந்து மசாலா போதும், இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றாதீங்க. எண்ணெய் ஓவர் ஆச்சுன்னு வச்சுங்களேன், மசாலா வந்து பிரிஞ்சு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 மீன் இருக்கிற மசாலா, அது கூட எண்ணெய் சேர்த்துட்டோம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுங்க. எல்லா மீன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாகவே தடவுங்க, அதிகம் வேண்டாம். மசாலா ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுப்பு அணிஞ்சே போச்சு, என்ன பண்ணுறாங்க 2 பேரும்? இந்த மாதிரி மீன் இது பண்ணிடுங்க. மசாலா போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஊறட்டும். அந்த தடவை தரவான மசாலா என்னங்க பண்ணுறது? நான் அப்படியே சொல்கிறேன், அவங்ககிட்ட கேட்கல. இந்த மாதிரி நல்லா இது பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எந்திரிச்சு தோல் வலிச்சு வருது போல் இருக்கு. எந்திரிச்சு எடுத்து மாற்றிட்டீங்க. மொத்தம் 3 பேரால் வாய்ப்பு கொடுங்க. ஸோ நமக்காக பிடிச்ச ஃப்ரெஷ் மீன் பக்கத்துலேயே குட்டையில் பிடிச்சி பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி அப்படியே குக் பண்ணி சாப்பிட போகிறோம். அதுவும் நம்ம வேறு லெவலில் இருக்க போகுது டேஸ்டிங்கு. ஸோ ரொம்ப மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கல, ஒன்லி மீன் ஃபிஷ் ஃப்ரை மட்டும்.
மீன் சின்ன மீன் கிடைக்கும். சின்ன மீன் கிடைக்குன்னா இறால் தப்புன்னு நல்லா போட்டு அடிச்சிடலாம். நிறைய இருக்கு. ஸோ நமக்காக பார்த்திங்கன்னா வாழை இலை பனானா லீஃப் கிடைக்கல. ஸோ அது இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பனைமட்டையோட இலை கிடச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு இலை ஷேப்பில் வடிவமைப்பு கொஞ்சம் மச்சாது. ஆமாம் ஜி அது இப்படி எடுத்துன்னு வந்துருக்கு ஜி. எண்ணெய் சேர்த்துருக்கு நான் ஏண்டா இந்த மாதிரி மீன் பிடிச்சா உண்டு. ஆன் தி ஸ்பாட்டில் வறுத்து சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா? வினோத் இங்கே பாரு. ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி அப்படி ஹாய் கட்டு. ஹாய் நல்லா சாப்பிட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே மூஞ்ச செல்லை பார்த்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இரா கமெண்ட்டில் எல்லாமே சொல்லுங்கள். விளாண்டுருக்கோம். மீன் எடுத்து சாப்பிடுங்களா? கடிங்க கட்டுறா நல்லா. என்ன அந்த சைடு சிக்கன் பீஸ் இருக்குது. ஆமாம் நான் சிக்கன் தாடு எடுத்து கட்டுறா. சிக்கன் பாருங்கள். டேஸ்ட் எப்படி நல்லா இருக்குங்களா? இவர் பாருங்கள் மீன் குழம்புல எடுத்து வந்துக்கிறாரு விஜய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி எங்கன்னா போய் அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் எடுத்துகிட்டு வந்த வேஸ்ட் பாட்டில் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் திரும்ப எடுத்து டஸ்ட்பினில் போட்டோம். நீங்களும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.